தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டும் அபராதம் விதிக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் வரும் சூழ்நிலையில் தற்போது பாம்பன் மீனவர்கள் 9 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாம்பன் மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேருக்கு தலா 3 மாதம் சிறை தண்டனை விதித்து 9 பேரும் தலா 3.5 லட்சம் ரூபாய் அபராத தொகையை செலுத்தினால் விடுதலை என புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது பாம்பன் மீனவர்கள் 9 பேருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அபராத தொகை 3.5 லட்சம் ரூபாய் செலுத்தினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என புத்தளம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது மீனவர்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்களிடையேயும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, பாம்பன் மீனவர்கள் 9 பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேருக்கும் தலா 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 9 பேரும் தலா 3.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவரும் 3.5 லட்சம் ரூபாய் அபராத தொகை செலுத்தினால் மட்டுமே விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுரேஷ் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பாம்பன் மீனவர்களுக்கு சிறை தண்டனை, 3 மாத சிறை தண்டனை. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற உங்கள் தகவல்களை தரலாம் சுரேஷ், உங்களுக்கான நேரம். நிச்சயம் மோகன்ராஜ். ஜூலை 29ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பாமல் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர் 9 பேருக்கு தலா 3.5 லட்சம் இலங்கை பணம் அபராத தொகையாக செலுத்தினால் விடுதலை செய்யப்படுவார்கள். அபராத தொகையை கட்ட தவறின பட்சத்தில் மீனவர்கள் 9 பேரும் 3 மாத கால சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என புத்தாளம் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இந்த சூழ்நிலையில தங்கச்சிமட பகுதியில ரயில் மறியலில் நடைபெறும் சூழலில் இத்தகைய தகவல் மேலும் வலுப்படுத்தும், இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் என தெரிகிறது. இதனால் போலீசார் பெரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கொண்டு பகுதியை சுற்றியும் போலீசார் பெருத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன்ராஜ். சுரேஷ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.